அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை கவர்ந்த இஸ்லாம். நான் எதுக்காக இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எதுக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத பற்றி தான். எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு 4வது 5வது படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சிலை வழிபாடு. என்னோட பழைய பேர் வந்து லோகநாதன், புது பேர் வந்து கரீமுல்லா. சிலை வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அதில் ரொம்ப ஈடுபாடாக ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க. எனக்கு வந்து கோயிலில் போய் நிற்கும் போதோ பார்க்கும்போதோ வந்து அதில் பெருசாக நாட்டம் இருக்காது. இது வந்து கல்லாச்சே, இது வந்து செஞ்சு வச்ச சிலையாச்சே, இது எப்படி நமக்கு தேவையான நன்மையெல்லாம் நல்லதெல்லாம் கொடுக்கும்னு நம்ம அம்மாவும் அப்பாவும் போய் நிற்கிறாங்களேன்ட்டு நான் போய் கூட நிற்கும்போது எனக்கு அதில் ஒரு பெருசாக ஈடுபாடே இருக்காது. எதுதான் அப்போ உண்மையான கடவுள்னு சொல்லி தேடும்போது எந்தெந்த கோயிலுக்கோ கூட்டிகிட்டு போவாங்க, என்னென்னமோ மொட்டை அடிக்கணும்னுவாங்க, அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுலேயுமே எனக்கு வந்து ஒரு நாட்டமே இல்லாமல் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அவங்க கூட போய் சும்மாவே போய் நிற்பேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் எது கடவுள் அப்படி உண்மையான கடவுளாக இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது சிலை வழிபாடில் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது இயேசுவை பற்றி ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு தெரிஞ்சது. அவரை பற்றி தேடும்போதும் அங்கேயும் சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் மாதாவோட சிலை வச்சு வழிபடுறாங்க, இயேசுவை சிலை வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு அதுலேயும் என்னடா இதுவும் நம்ம எது வேணான்ட்டு வந்தோமோ இங்கேயும் அதே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒரு இதே மாதிரி ஒரு தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு என்கிட்ட. தேடும்போது அப்போது என்ன இதே குழப்பம் தான் நமக்கு திருப்பி வந்துட்டே இருக்குது. எதுதான் உண்மையான இறைவனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் ஒரு நண்பர் மூலியமா இஸ்லாம் வந்து எனக்கு அவர் தெரியப்படுத்துறாரு. அப்போது இஸ்லாமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் இப்போது ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு அங்கே முதல்ல உள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இஸ்லாம்னா எப்படி அறிமுகம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி படத்தில் வந்து அவங்கள வில்லனா காட்டுறது இந்த மாதிரி தான் காட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு உள்ள ஒரு மனசில் வந்து ஒரு பயம் இருந்துச்சு. இஸ்லாமியர்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தை காட்டக்கூடிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அரபி எழுத்துக்களை பார்க்கும்போது எனக்கு தோணுனது, என்னடா இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி இங்கே. ஆனால் உள்ளே போனால் எந்த சிலை எதுவும் இல்லை. அந்த எழுத்துக்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. உள்ள ஏற்கனவே உள்ள மனசில் பதிஞ்ச விஷயங்களை நான் யோசித்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது, நமக்கு இது செட் ஆகிடுமா, இது நமக்கு பிடிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அப்புறம் ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு அந்த குரானை வந்து தமிழில் படிக்கிற அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அப்போது அதில் வந்து சூரத்துல் இக்லாஸ் அந்த சூறாவை படிக்கும்போது அதில் வந்து குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அதில் நபியே நீ சொல்வீராக இறைவன் அவன் ஒருவனே. அந்த ஒரு சூறா வந்து எனக்கு குரான்ல நிறைய வசனங்கள் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் என் மனசுக்கு ரொம்ப நான் விரும்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச சூறானா அந்த சூறா தான், சூரத்துல் இக்லாஸ். அந்த சூறா ரொம்ப பிடிச்சது. அந்த சூறாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இஸ்லாமில் இருக்குது. அங்கே வந்து சிலை வழிபாடு இல்லை, வணக்கத்திற்குரிய இறைவன் அப்படின்ற பட்சத்தில் அவன் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு அல்டிமேட் பவர். அவன் வந்து நம்மளோட புத்திக்கோ நம்மளோட மூளைக்கோ வந்து அவனோட உருவத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறதுக்கு இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக, இது ஓகே நம்ம தேடினது இதுதான், நமக்கு வேண்டியது இதுதான் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஒரு சூரத்துல் இக்லாஸ் தான் எனக்கு கொடுத்தது. அந்த ஒரு சூறாவுக்கு அப்புறம் தான் அதை தமிழில் படித்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஓகே நம்ம தேடி வந்தது இதுதான், நமக்கு கிளியரான ஒரு விஷயம் வந்து இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இஸ்லாமியனா வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. இதுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு அறிமுகம்னு நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.